கண் மருத்துவத்தில் டக்ளஸ் ஆர்ஜைல் ராபர்ட்சனுடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். டக்ளஸ் ஆர்ஜைல் ராபர்ட்சன் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு கண் மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் 1837ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் டக்ளஸ் மோரே கூப்பர் லேம் ஆர்ஜைல் ராபர்ட்சன். இவர் 1857ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் கண் மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு கண் மருத்துவர் ஆனாங்க. பின்னர் எடன்பராக்கே திரும்பி இவருடைய அப்பாவுடைய உதவியினால் நிறுவப்பட்டிருந்த ஒரு ஐ டிஸ்பென்சரியில் இவர் ஒரு கண் மருத்துவராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ இவர் கிளாக்கோமா அப்படின்ற கண் நோய்க்குண்டான மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அதாவது கண்ணில் திரவம் சேர்ந்து அதன் மூலமாக கண்ணினுடைய அழுத்தம் ஜாஸ்தியாகி பார்வை நரம்பு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த கிளாக்கோமா அப்படின்றது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய கண்ணினுடைய மேலடுக்கான கோர்னியாவுக்கும் நம்மளுடைய கருவிழிக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பில் ஏக்யூஎஸ் ஹியூமர் அப்படின்ற ஒரு திரவமானது வரும். இந்த திரவமானது நம்மளுடைய கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். இந்த திரவம் ஒரு பக்கத்திலிருந்து வந்து இன்னொரு பக்க வழியாக வெளியேறிட்டே இருக்கும். இப்போ ஒரு சில நபர்களுக்கு மட்டும் இப்போ வரக்கூடிய அந்த ஏக்யூஎஸ் ஹியூமர் ஆனது வெளியேறக்கூடிய பாதை வந்து தடைப்பட்டிருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா அந்த கோர்னியா மற்றும் அந்த ஐரிஸ் அப்படின்ற கருவிழி அதுக்கு இடையிலேயே அந்த ஏக்யூஎஸ் ஹியூமர் ஆனது அப்படியே தேங்கி நிற்க ஆரம்பிக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இருந்து அந்த ஏக்யூஎஸ் ஹியூமர் ஆனது உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. அப்ப கண்ணுல அந்த திரவம் வந்து அதிகமா கோர்க்க கண்ணினுடைய அழுத்தம் பிரஷர் வந்து அதிகமாயிரும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரா ஆக்குலர் பிரஷர் அப்படின்றது. அந்த பிரஷர் அதிகமாக ஆக அது வந்து நம்மளுடைய கண்ணுக்கும் மூளைக்கும் போகக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆப்டிக் நர்வ் அப்படின்ற பார்வை நரம்பை அழுத்த ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இதுதான் கண், இதுதான் நரம்பு அப்படின்னா இப்போ கண் வந்து அழுத்தமாகி பெருசாக அது பார்வை நரம்பை வந்து இப்படி அழுத்தும். இப்படி அழுத்துறதன் மூலமாக பார்வை குறைஞ்சிட்டே போயிடும். இந்த ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு அழுத்தம் தான் கிளாக்கோமா அப்படின்றது. இப்போ இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னா கண்ணினுடைய கருவிழிக்குள்ள பியூப்பிள் அப்படின்ற ஒரு சின்ன துளை இருக்கு. அந்த துளையானது சுருங்குது அப்படின்னா அப்ப ஒரு கேப் வந்து கிடைக்கும். அந்த கேப் வழியா இந்த ஏக்யூஎஸ் ஹியூமர் அப்படின்ற அந்த திரவமானது வெளியேற முடியும். புரிகிற மாதிரி சொல்றேன். இப்ப இதுதான் வந்து அந்த பியூப்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து வெளிச்சத்தை பார்க்கும்போது சுருங்கும். ஏன்னா வெளிச்சத்தை பார்க்கும்போது அதிகமான வெளிச்சத்தை கண்ணுக்குள்ளே போவிடாமல் அது வந்து சுருங்கும். அதே சமயம் வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் அது வந்து விரியும். ஏன் இருட்டில் விரியும் அப்படின்னா அப்போ தான் வந்து இன்னும் நல்லா வந்து பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வெளிச்சமும் இல்லை அப்படின்றனால. இப்போ இந்த விரிகிறது சுருங்கிறது இது நடக்கும்போது கண்ணினுடைய தசைகளும் வந்து இது விரிஞ்சு சுருங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நகரும். உதாரணத்துக்கு இப்ப வந்து அந்த பியூப்பிள் வந்து இப்படி சுருங்கும் போது இதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தசைகளும் இதனோட சேர்ந்து சுருங்கும். அப்படி சுருங்குனா ஒரு சின்ன கேப் ஏற்படும். இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். இது வந்து கண்ணினுடைய தசை அப்படின்னு வச்சுக்குவோம். இது ரெண்டுமே இப்படி சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்குவோம். சேர்ந்து இருக்கும்போது இதுக்கு நடுவுல எந்த கேப்புமே இல்லை. இப்ப அந்த பியூப்பிள் அப்படின்ற துளை வந்து சேரும்போது இப்படி இழுக்கப்படும். அந்த தசை இழுக்கப்படும் போது இந்த இடத்துல ஒரு கேப் உருவாகுது. அந்த மாதிரி கேப் வந்து கண்ணில் வந்து உருவாகும். அந்த கேப் வழியா இந்த ஏக்யூஎஸ் ஹியூமர் அப்படின்ற அந்த ஒரு திரவமானது வெளியேறிட முடியும். அப்படி அந்த திரவம் வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த கண்ணினுடைய அழுத்தம் குறைஞ்சு கிளாக்கோமா அப்படின்ற நிலையிலிருந்து பாதுகாப்பான ஒரு நிலையை வந்து அடைய முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு நிலைக்கு வரணும்னா கண்ணினுடைய அந்த பியூப்பிள் வந்து சுருங்கணும். இப்போ வெளிச்சத்தை பார்த்தா சுருங்கும். அதனால வெளிச்சத்தை பார்த்து சுருங்க வச்சிடலாம் அப்படின்னா அது இந்த நேரத்தில் நடக்காது. ஏன்னா கிளாக்கோமானால அந்த கண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த கண் சுருக்கம் அந்த கண்ணினுடைய பியூப்பிள் சுருக்கமும் வந்து பாதிக்கப்படும். அது முழுசாக சுருங்காது. அதன் காரணமாகவே அந்த கேப் உருவாகாம தொடர்ச்சியா ஏக்யூஎஸ் ஹியூமர் ஆனது வெளியேறாமலே இருக்கும். அப்ப இந்த கருவிழியில இருக்கக்கூடிய அந்த துளையை வந்து சுருக்கணும். அதுக்குண்டான மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில தான் டக்ளஸ் ஆர்ஜைல் ராபர்ட்சன் ஈடுபட்டு வந்தாங்க. அப்பதான் ஒரு தகவல் இவருக்கு தெரிய வருது. என்னன்னா ஆப்பிரிக்கால குறிப்பா வெஸ்ட் ஆப்பிரிக்காலெல்லாம் ஒரு வகையான
ஒரு விஷ விதை அது வந்து கேலபார் பீன் அப்படின்னு அழைக்கப்படும். இது வந்து ஒரு கொடி தாவரத்தினுடைய விதை. அந்த விதையில் இருக்கக்கூடிய ஒரு சாறு அதை வந்து கொடுத்தா மனிதர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த காலத்துலலாம் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு இந்த கேலபார் பீன் அப்படின்ற விதையை பயன்படுத்தினாங்க. அதை குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய சாறை பயன்படுத்தினாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சாறை எடுத்துக்கிறதன் மூலமாக மனிதர்கள் அந்த குற்றவாளிகள் வந்து இறந்து போயிடுவாங்க. இப்போ அந்த இறந்து போயிடுவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கருவிழியில் இருக்கக்கூடிய பியூப்பிள் அப்படின்ற அந்த துளை வந்து சுருங்குது அப்படின்றத சில மருத்துவர்கள் வந்து முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதை எழுதி வச்சிருந்தாங்க. இப்போ டக்ளஸ் ஆர்ஜைல் ராபர்ட்சனுக்கு இந்த தகவல் தெரிய வருது. அதாவது அந்த கேலபார் பீன் அப்படின்ற விதையில் இருக்கக்கூடிய விஷம் அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து குற்றவாளிகள் வந்து எடுத்துக்கிட்டால் குற்றவாளிகள் இறந்து போகிறாங்க. அப்படி அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கருவிழியில் இருக்கக்கூடிய அந்த பியூப்பிளானது சுருங்குது. ஸோ இது இப்போ இவருக்கு தெரிஞ்சிருது. அப்போ கருவிழியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பியூப்பிளை சுருங்க வைக்கக்கூடிய தன்மை இந்த கேலபார் பீனுக்கு இருக்குது அப்படின்றத டக்ளஸ் ஆர்ஜைல் ராபர்ட்சன் வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதை வந்து அதாவது இதை படித்து தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக உறுதிப்படுத்திக்கிறாங்க. இப்போ இந்த கேலபார் பீன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்டை தனியாக பிரித்து எடுக்கணும். அதில் குறிப்பாக எந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஆனது அந்த சாறில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்க்ரீடியண்ட் ஆனது உண்மையிலேயே அந்த கருந்துளையை வந்து அந்த பியூப்பிளை வந்து சுருங்க வைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை பயன்படுத்த முடியும். அதுக்கு மாறாக ஒட்டுமொத்த விதையையும் பயன்படுத்தினா அது உயிருக்கே ஆபத்தாக முடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது விஷ விதை. அதனால அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதனுடைய பண்புகளெல்லாம் இவர் வந்து தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இந்த கேலபார் பீன்ல இருந்து வரக்கூடிய ஃபைசோஸ்டிக்மீன் அப்படின்ற ஒரு வகையான இன்க்ரீடியண்ட் அதுதான் வந்து அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பியூப்பிளை வந்து சுருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு இவர் அனுமானிக்கிறாங்க. இப்போ இவருக்கு அது அந்த அனுமானமாக தெரிஞ்ச பிறகு இதை இவர் வந்து பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து டக்ளஸ் ஆர்ஜைல் ராபர்ட்சனே அவருடைய கண்ணிலேயே இந்த ஒரு சாரை வந்து சொட்டு மருந்தாக உருவாக்கி அந்த ஃபைசோஸ்டிக்மீனை வந்து ஊற்றிக்கும் போது அவருடைய அந்த பியூப்பிள் வந்து சுருங்கினது. ஈவன் இருட்டில் இருக்கும்போதும் சுருங்கினது. இருட்டில் இருக்கும்போது சுருங்கக்கூடாது. ஏன்னா இருட்டில் இருக்கும்போது நல்லா கண்ணு பார்க்கறதுக்காக அந்த பியூப்பிள் வந்து விரியும், வெளிச்சத்தில் தான் சுருங்கும். ஆனால் இவர் இந்த ஒரு ஃபைசோஸ்டிக்மீனை பயன்படுத்தி பார்க்கும்போது இருட்டிலேயே கூட சுருங்கிச்சு. இப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை வந்து பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும். ஏன்னா இவருக்கு ஒன்றுமே ஆகலை, கண்ணு எரிஞ்சுது, அதே சமயம் பியூப்பிள் வந்து சில மணி நேரம் அப்படியே சுருங்கியே இருந்தது. அப்போ இதை வந்து கிளாக்கோமாக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு இவர் முடிவு செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் 1863ஆம் ஆண்டு இந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சொட்டு மருந்தா பயன்பாட்டிற்கு வருது. இதன் மூலமா கிளாக்கோமானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஃபைசோஸ்டிக்மீனை சொட்டு மருந்தா கண்ணில் ஊத்தினா போதும், சில மணி நேரங்கள் அப்படியே வந்து அந்த பியூப்பிள் ஆனது சுருங்கியே இருக்கும். அப்படி சுருங்கியே இருக்கிறதன் மூலமா கேப் உருவாகியே இருக்கும். அப்போ இந்த ஏக்யூவஸ் ஹியூமர் அப்படின்ற திரவம் வெளியேறி அழுத்தம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மருந்தினுடைய வீரியம் குறையும் போது அடுத்த நாள் மறுபடியும் இந்த ஃபைசோஸ்டிக்மீனை ஊற்றிக்கணும். இது ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை, இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ அந்த அளவு அதுக்கப்புறம் நிர்ணயிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த ஃபைசோஸ்டிக்மீனுக்கு அந்த கண் மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பண்பு இருக்குது அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சாங்க. குறிப்பாக கிளாக்கோமா எதிரான ஒரு நல்ல மருந்தா இது செயல்படும் அப்படின்றத டக்ளஸ் ஆர்ஜைல் ராபர்ட்சன் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா டக்ளஸ் ஆர்ஜைல் ராபர்ட்சன் வந்து இன்னும் நிறைய கண் நோயாளிகளை தொடர்ச்சியாக பரிசோதனை செஞ்சு வந்தாங்க. அப்போ சிஃபிலிஸ் அப்படின்ற ஒரு வகையான செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அதனால பாதிக்கப்பட்டவங்களினுடைய கண்ணில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை அவர் கவனிச்சாங்க. சிஃபிலிஸ் அப்படின்னா இந்த ட்ரைபோனிமா பேலிடம் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய நோய். இது வந்து தவறாக பாலியல் உறவு கொள்றதன் மூலமாக வந்து ஏற்படும். ஸோ இப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் சிஃபிலிஸ் வந்து சின்ன சின்ன காயங்கள், உடம்புல தடிப்புகள்லாம் வர்ற மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் அது பெருசாக வந்து பாதிப்பு இருக்கிற மாதிரி அந்த அறிகுறிகளே இருக்காது. ஆனால் காலப்போக்கில் இந்த சிஃபிலிஸோடைய 3வது நிலை நியூரோசிஃபிலிஸ் அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டு, நரம்பு, அதுக்கப்புறமா வந்து மூளை அதெல்லாமே வந்து கொஞ்சம்
மூலமாக இந்த பாக்டீரியானால பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இப்படி பாதிக்கப்படும் போது இந்த நியூரோசிஃபிலிஸ் மூலமாக கண் குறைபாடும் ஏற்படும். ஸோ இப்போ சிஃபிலிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க இவர் வந்து பரிசோதனை செய்யும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. என்னன்னா வெளிச்சத்தை பார்க்கும்போது என்னதான் டார்ச் அடித்தாலும் அந்த நியூரோசிஃபிலிஸ்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகளினுடைய கண்ணில் இருக்கக்கூடிய பியூப்புள் வந்து சுருங்கவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெளிச்சத்தை உள்ளே விடக்கூடாது அப்படின்றதுக்காக பியூப்பிள் சுருங்கணும், ஆனால் சுருங்கவே இல்லை. அதே சமயம் இவர் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு, அதாவது ஒரு விரலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளையோ வச்சு அந்த நோயாளியினுடைய மூக்கு பக்கத்தில் கொண்டு போய் இப்போ இதை பாருங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த பியூப்பிள் வந்து சுருங்குது. இப்போ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். பொதுவாக வெளிச்சம் இருந்தால் பியூப்பிள் வந்து சுருங்கும், வெளிச்சம் இல்லாமல் இருட்டு இருந்தால் பியூப்பிள் வந்து விரியும். இது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறதுக்கு நம்மளுடைய அந்த பியூப்பிள் வந்து விரியும். அதுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கு அது வந்து சுருங்கும். அதனால தான் இவர் இந்த ஒரு பரிசோதனை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு லைட் அடிக்கும் போது சுருங்க வேண்டிய பியூப்பிள் சுருங்கலை, இப்போ சுருங்கலை. அப்போ இது சுருங்கவே சுருங்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை பண்ணாங்க. அதுதான் அவருடைய பக்கத்தில் கொண்டு போய் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறதுக்கு பியூப்பிள் விரியும், பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறதுக்கு பியூப்பிள் சுருங்கும். அப்போ இப்போ சுருங்குதான் அப்படின்னு பார்க்கும்போது சுருங்கிச்சு. இது என்னடா குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா பியூப்பிள் சுருங்கவே சுருங்காது அப்படின்னா எந்த நிலைக்கும் சுருங்கக்கூடாது. வெளிச்சம் இருந்தாலும் சுருங்கக்கூடாது, ஆப்ஜெக்டை பக்கத்தில் கொண்டு வந்து காமிச்சாலும் சுருங்கக்கூடாது. ஆனால் அப்படி இல்லாமல் வெளிச்சத்தை பார்த்தா சுருங்கலை, ஆனால் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் அப்போ சுருங்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ நியூரோசிஃபிலிஸ்னால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் இந்த சிஃபிலிஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருந்தது. ஸோ அப்படி பரவி அதன் மூலமாக இறந்து போனவங்களுடைய கண்ணு மூளையெல்லாம் இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா பொதுவாக நம்மளுடைய கண்ணில் வந்து 2 பேத்வேஸ் வந்து போகுது இந்த பியூப்பிளை வந்து சுருக்கிறதுக்கு. ஒன்று லைட் ரிஃப்ளெக்ஸ் பேத்வே. இந்த லைட் ரிஃப்ளெக்ஸ் பேத்வே தான் என்னன்னா நம்ம ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது உடனடியாக அந்த லைட் ரிஃப்ளெக்ஸ் பேத்வே மூலமாக ஒரு நரம்பு வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்குன்ற சிக்னலை கொடுக்கும். கொடுத்த உடனே நம்ம மூளை வந்து இன்னொரு சிக்னலை கொடுத்து அந்த பியூப்பிளை சுருக்கிறோம். அதுவே வெளிச்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த லைட் ரெஃப்ளெக்ஸ் பேத்வே வழியாக தான் அந்த சிக்னலும் போகும். அப்போ மூளை வந்து நம்மளுடைய பியூப்பிளை வந்து விரிக்கிறதுக்குண்டான அந்த சிக்னலை கொடுக்கும். ஸோ இது ஒரு பாதை. அதுக்கப்புறம் இன்னொன்று அகாமடேஷன் ரெஃப்ளெக்ஸ் பேத்வே அப்படின்னு இன்னொரு பாதை இருக்குது. அந்த பாதை என்னன்னா நம்ம தூரத்தில் பார்க்குறோமா கிட்ட பார்க்குறோமா அந்த சிக்னலை மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதை. இப்போ நம்ம தூரத்தில் பார்க்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் வந்து இந்த அகாமடேஷன் ரெஃப்ளெக்ஸ் பேத்வே வழியா மூளைக்கு போகும். அப்போ மூளை அதுக்கேற்ற சிக்னலை கொடுத்து பியூப்பிளை விரிக்கும். இதுவே கிட்ட பார்க்குறோம்னா நம்மளுடைய மூளைக்கு அந்த சிக்னல் கிடைச்சி பியூப்பிளை சுருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த 2 விஷயம் இருக்குது அப்படின்றது இவருக்கு புரிய வருது. அப்போ எதனால் இந்த வெளிச்சத்தை பார்த்தா அந்த சுருக்கம் நடக்கலை அப்படின்னா லைட் ரிஃப்ளெக்ஸ் பேத்வே அதில் போகக்கூடிய நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இவர் உணர்றாங்க. அப்போ ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த நரம்பு? வெளிச்சத்தினுடைய சிக்னலை மூளைக்கு கொண்டு போகக்கூடிய நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வெளிச்சத்தை பார்த்தா மூளைக்கு அந்த சிக்னல் கிடைக்காம பியூப்பிள் வந்து சுருங்க மாட்டேங்குது. ஆனால் அதே சமயம் அந்த அகாமடேஷன் ரெஃப்ளெக்ஸ் பேத்வேல இருக்கக்கூடிய நரம்புகள் அது வந்து நல்லா தான் இருக்குது. அதனால தான் கிட்டையோ தூரத்திலேயே பார்க்கும்போது அதுக்கேற்ற சிக்னல் வந்து மூளைக்கு போய் அந்த பியூப்பிள் சுருங்கவும் விரியவும் செய்யுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவர் கண்டறிகிறாங்க. இப்போ எதனால் இந்த நரம்பு மட்டும் பாதிக்கப்படுது, அந்த லைட் ரெஃப்ளெக்ஸ் பேத்வே மட்டும் எதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு இவர் பார்த்தாங்க. அப்போ இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. என்னன்னா நான் சொன்ன அந்த ட்ரைபோனியமா பேலிடம், அதாவது சிஃபிலிஸை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியம், இது வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டிலிருந்து மூளை வரைக்கும் இருக்கக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்ற திரவத்தில் கலந்து தான் நியூரோசிஃபிலிஸ் பாதிப்பை ஏற்படுத்தி கண் குறைபாடெல்லாம் ஏற்படுத்துது. இப்போ இந்த திரவத்தில் இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் இருக்குது. அதே சமயம் இந்த திரவத்துக்கு நெருக்கமாக தான் இந்த லைட் ரிஃப்ளெக்ஸ் பேத்வேலேருந்து போகக்கூடிய நரம்புகள் வந்து போயிருக்கும். அதனால தான் அந்த பாக்டீரியா அந்த நரம்புகளை பாதிச்சிருந்தது. ஆனால் அதே சமயம் இந்த அகாமடேஷன் ரிஃப்ளெக்ஸ் பேத்வே, அதாவது தூரத்தை உணரக்கூடிய அந்த சிக்னலை கொண்டு போகக்கூடிய நரம்பு, அது வந்து அந்த
செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுக்கு பக்கத்துலலாம் இருக்காது, அது சுற்றி போகும். அதனால அந்த நரம்பை பாக்டீரியாக்கள்னால பாதிக்க முடியல. அப்போ ஒரு ஒரு இந்த வெளிச்சத்தை பார்த்தா பியூப்பிள் சுருங்காமல் போனதுக்கு லைட் ரிஃப்ளெக்ஸ் பேத்வேல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, குறிப்பாக அந்த பாக்டீரியா மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு தான் காரணம் அப்படின்னு இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வை இவர் கண்டறிஞ்சனால அதுக்கு ஆர்ஜைல் ராபர்ட்சன் பியூப்பிள் அப்படின்னு பேரிடப்பட்டது. இது 1869ஆம் ஆண்டு இவர் கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய ஆராய்ச்சியை இவர் மேற்கொண்டு வந்தாங்க. என்னன்னா, இந்த கிளாக்கோமாக்கு இந்த நான் சொன்ன அந்த ஃபைசோஸ்டிக்மின் மருந்தை கொடுத்தா திரவம் வந்து வெளியேறும், அதன் மூலமாக அழுத்தம் குறையும், கிளாக்கோமா நிலையும் குறையும். ஆனால் சில பேருக்கு இது ஒர்க் ஆகவே இல்லை. என்னதான் வந்து அந்த ஃபைசோஸ்டிக்மின் மருந்தை கொடுத்தா கூட அது வந்து எஃபெக்டிவாகவே இல்லை. அப்போ அதை சரி பண்ணணும், இப்போ மருந்து இல்லாமல் அப்போ அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு இவர் முடிவு செய்கிறாங்க. அப்போ இவர் ஒரு டெக்னிக்கை 1876ஆம் ஆண்டு உருவாக்கினாங்க. அந்த டெக்னிக் என்னன்னா ட்ரைஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான கருவி இருக்குது. அந்த கருவியை வச்சு கண்ணினுடைய வெள்ளை நிற பகுதியினுடைய மேலடுக்கான கன்ஜன்டிவா அந்த ஒரு பகுதியை விளக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்க்ளரா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அதில் வந்து சின்னதாக ஒரு துளையிடுறது. அப்படி துளையிட்டுட்டா என்ன நடக்கும்னா, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு பாதையை உருவாக்குற மாதிரி. எப்படி அந்த கண்ணினுடைய பியூப்பிள் வந்து சுருங்கும் போது தசை விலகி அந்த இடத்துல வந்து ஒரு பாதை உருவாகுதோ, இப்போ அந்த தசை சுருங்கலைன்னா கூட அந்த தசையிலே ஒரு ஓட்டை போட்டால் எப்படி இருக்கும், செயற்கையாகவே ஒரு ஓட்டையை உருவாக்கினா அந்த மாதிரி ஒரு சர்ஜரி. அப்படி பண்ணுறதன் மூலமாக அதுக்குள்ளேயே வந்து அப்படியே வந்து திரவம் வந்து கசிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரத்த நாளங்கள் அந்த ஏக்வியஸ் ஹியூமரை வந்து உறிஞ்சிரும். அப்படி உரிகிறதன் மூலமாகவும் கண்ணினுடைய அழுத்தம் குறைஞ்சு கண் பாதிப்பு குறைஞ்சிரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இவர் ட்ரை பண்ணி 1876ஆம் ஆண்டு அதை வந்து சக்ஸஸ் ஆக்கினாங்க. ஸோ ட்ரைஃபைன் அப்படின்ற கருவியை பயன்படுத்தி அதன் மூலமாக கண்ணினுடைய வெள்ளை கரு அதனுடைய மேலடுக்க விளக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கலரா அந்த ஒரு பகுதியில் இவர் வந்து துளையிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மூடிடுவாங்க. அந்த கன்ஜன்டிவா அப்படின்ற பகுதியை மூடிடுவாங்க. அப்போ கண்ணை பார்த்தா அதில் துளையிட்டு இருக்கிற மாதிரிலாம் தெரியாது, உள்ளே தான் துளை இருக்கும். அதனால வரக்கூடிய திரவம் அந்த துளை வழியாக ஈஸியாக வந்து வெளியேறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறையை இவர் உருவாக்கினாங்க. இது படிப்படியாக அந்த காலத்தில் இவர் 1876 உருவாக்கியிருந்தாங்க. அந்த முறை தான் இன்று வரைக்கும் பின்பற்றப்பட்டு வருது. ஆனால் என்ன, கொஞ்சம் அது வந்து அட்வான்ஸாக இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ அட்வான்ஸாக இது உருவாகிறதுக்கு காரணமே டக்ளஸ் ஆர்ஜைல் ராபர்ட்சன் தான். அதை அந்த காலத்திலே இவர் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் இவர் பண்ணனால அந்த எடன்பிராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக 1886 1887 வரைக்கும் இவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1893ஆம் ஆண்டுலேருந்து 1895ஆம் ஆண்டு வரைக்கும் ஆப்தமலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் தி யுனைடெட் கிங்டம் அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவே இவர் நியமிக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். ஏன்னா இங்கிலாந்துடைய லண்டன்ல இது இருக்கு, இந்த ஆப்தமலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் தி யுனைடெட் கிங்டம். இவரோ ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர், குறிப்பா இங்கிலாண்டை சேர்ந்தவர் இல்லாம வேற ஒரு நாட்டை சேர்ந்தவர் இந்த ஒரு சொசைட்டியினுடைய பிரசிடென்ட் ஆனது இவர் தான். ஸோ அந்த ஒரு பொறுப்புக்கு வந்த முதல் நபர் இவர் தான். அந்த கௌரவத்தை அவர் பெற்றிருந்தாங்க. இது எல்லாத்தையும் கடந்து அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயினான குயின் விக்டோரியா அவங்களுக்கு உண்டான ஒரு சர்ஜன் ஆக்குலிஸ்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது குயின் விக்டோரியா வந்து ஸ்காட்லாண்டுக்கு வரும்போது அவங்களுக்கு கண் மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் இவர் தான் வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அந்த ஒரு இடத்துல இவர் இருந்தாங்க. அடுத்து அந்த குயின் விக்டோரியா இறந்த பிறகு கிங் எட்வர்ட் த 7th அவர் வந்து ராஜாவாக வந்தாங்க. அவருக்குண்டான ஒரு சர்ஜன் ஆக்குலிஸ்டாகவும் இவர் தான் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இப்படி இவ்வளோ பெரிய பொறுப்புகள், பெரிய பெரிய கௌரவங்கள் எல்லாம் பெற்ற இவர் இறுதியாக 1909 ஜனவரி 3 அன்னைக்கு இவருடைய கிட்டத்தட்ட 71-72 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட டக்ளஸ் ஆர்ஜைல் ராபர்ட்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இவரை பற்றி பேசின எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன். வேணும்னா அதையும் படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.